வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய முளைக்கட்டின கருப்பு கொண்டக்கடலை தோசை செய்யலாம். இது ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு அதை முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 2 வரமிளகாய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 10 மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கணும். நம்ம வீட்டில் எப்பவும் வச்சுருக்க தோசை மாவில் ஒரு 4-5 கரண்டி எடுத்துக்கலாம். அதில் அரைச்சி வச்சுருந்த கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஏற்கனவே தோசை மாவில் உப்பு இருக்கும், ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து வச்சிடுறேன். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து தோசை தவா காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். மெல்லிசாக தோசை மாதிரியும் ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி அடை தோசை மாதிரி கொஞ்சம் கனமாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான முளைக்கட்டின கருப்பு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிரமம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடலாம். இந்த தோசை சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.